நிதி ஆயோக் கூட்டத்தில் பேச மேற்கு வங்க முதலமைச்சருக்கு உரிய நேரம் ஒதுக்கப்பட்டதாக நிதி ஆயோக் செயலாளர் விளக்கம் அளித்திருக்கிறார். டெல்லியில் நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் தாம் பேசும்போதே மைக் அணைக்கப்பட்டதாக குற்றம் சாட்டி மம்தா பானர்ஜி கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்தார். இது தொடர்பாக டெல்லியில் செய்தியாளர்கள் கேள்விக்கு பதிலளித்த நிதி ஆயோக் செயலாளர் சுப்பிரமணியம் மம்தா பானர்ஜி மைக் அணைக்கப்படவில்லை என மறுப்பு தெரிவித்தார். மம்தா பானர்ஜி உணவு இடைவேளைக்கு பிறகுதான் பேச வேண்டும் என பட்டியல் தயாரிக்கப்பட்டிருந்ததாகவும் ஆனால் அவர் கேட்டுக்கொண்டதால் முன்கூட்டியே பேச அனுமதி அளித்ததாகவும் தெரிவித்தார். ஒவ்வொரு முதலமைச்சருக்கும் பேச 7 நிமிடங்கள் வழங்கப்பட்டதாக சுட்டிக்காட்டிய அவர் மம்தா பானர்ஜியின் மேஜையில் இருந்த கடிகாரம் நேரத்தை சுட்டிக்காட்டியதாகவும் நேரம் முடிந்ததால் உரையும் முடிந்ததாகவும் நிதி ஆயோக் செயலாளர் தெரிவித்தார். நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழ்நாடு, கேரளா, பஞ்சாப் உட்பட 10 மாநிலங்களைச் சேர்ந்த முதலமைச்சர்கள் பங்கேற்கவில்லை என்றும் குறிப்பிட்டார். பாஜக கூட்டணியில் உள்ள பீகார், புதுச்சேரி முதலமைச்சர்கள் பங்கேற்காத நிலையில் பீகாரிலிருந்து துணை முதலமைச்சர்களான சாம்ராஜ் சௌத்ரி மற்றும் விஜய்குமார் சின்ஹா கலந்து கொண்டனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.